விலை எச்சுன்னு எதுக்கு இந்த மாதிரி வந்து கமெண்ட் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு கூடுறாங்கன்னு எனக்கு தெரியல. வந்து விலை எச்சுன்னு போய் மாட்டை கொண்டு போய் அழிக்கல, விலை கம்மியாக இருக்கிறனால தான் கறிக்கடைக்காரன் வாங்கி அவன் அழிக்கிறானுங்க. பிரியும்னா மாட்டை வாங்கி வளர்த்துங்க. நெல்லந்தவிடு கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிது. இது எல்லாம் ஒரு மாட்டுக்கு போட்டு ஒரு விவசாயி அவன் வளர்த்தி வீட்டுக்கு தேவை பாலுக்கு எதை கோமை இது மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் வளர்த்துறாங்க. நாளைக்கு அதுக்கு ஒரு விலை இருந்தால் தான் அந்த ஆர்வமா விவசாயி வந்து வளர்த்த முடியும். அண்ணா வணக்கங்கண்ணா. அண்ணா வணக்கங்கண்ணா. இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல எத்தனை மாடுகள்னா இருக்கு? இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 மாடு இருக்குங்க. சரிங்க. ஜெய் ஃபார்ம்ஸ், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். என் பேர் குழந்தை வேலுங்க. சரிங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் 98 422 568. இன்னொரு செல் நம்பர் 39 44 74 968. ஓகே. நம்மகிட்ட வந்து தரமான காங்கை மாடு, காங்கி கிடாரி கண்ணு, காங்கி காலக்கண்ணு இதெல்லாமே கிடைக்குமுங்க. தரமான மாடு வந்துன்னா வீட்டுக்கு அரவிக்க கோயில் யூஸுக்காக எல்லாம் எதுக்கு வாங்குறாங்க. விலை வந்து எங்கிட்ட 45,000 இருக்குதுங்க. சரி. நிறைய பேர் விலை எச்சுனுங்கெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு பொருளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சரட்டே இருக்குது, வெறும் மீட்ரு வந்து வெறும் 40 ரூபாய்க்கும் இருக்குது. அதே மீட்டர் ட்ரெஸ்ஸு 2000 ரூபாய்க்கும் இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு மாட்டில் அந்த தரத்துக்கு தான் விலை. சரி. அதனால் நார்மல் யூஸுங்கிறது 45,000 ஒரு 1-1.10 வரைக்கும் நார்மல் யூஸுக்கு வாங்குறாங்க. சரி. அப்புறம் அதில் ஏதோ வந்து சில மாடு வந்து ஃபேன்சினா அது 2 லட்சம் 3 லட்சத்துக்கு விற்கிது. நார்மலான மாடு வந்து நம்மகிட்ட நார்மல் விலை தானுங்க. ஹாய் ஹலோ கைஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு காங்கேயம். நம்ம இன்னைக்கு ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கோம். ஜெய் ஃபார்ம்ஸில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கண்ணு மாடுகள் இருக்குங்க. இந்த கண்ணு மாடுகளை பற்றின காணொலி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறாங்க. வாங்க காணொலியை சொல்லுங்கள். நம்ம இப்போ இருக்கிறது ஜெய் ஃபார்ம்ஸ். ஜெய் ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய மாடுகள் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்துட்ருக்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே கண்ணு மாடுகள் தாங்க. இதோட கன்றுகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கட்டியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்தப்போ புதுசாக ஒரு மாடு கன்று ஈனி இருக்குது, அதுவும் நம்ம இந்த காணொலியில் பார்க்க இருக்கோம். கன்று மாடுகள் வேணும் அப்படின்றவங்க அதிக அளவில் கன்று மாடு விற்பனை செய்யக்கூடிய இடமாகவும் இந்த ஜெய் ஃபார்ம்ஸ் இருக்குது. கன்று மாடு வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக ஜெய் ஃபார்ம்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாங்க. இங்கே இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய மாடுகள் மயிலை செவலை, இந்த 2 மட்டும்தான். இதில் காரி மாடுகள் அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. மயிலை செவலை இந்த 2 மாடுகள் மட்டும் இருக்குது. இந்த செவலையில் ஒரு மாடுகள், மயிலையில் பார்த்தோம் அப்படின்னா 6 மாடுகள் பக்கத்தில். இந்த செவலை மாடில் இங்கே ஒரு செவலை காளை ஒன்று இருக்குதுங்க. செவலை காளை எத்தனை பல்லு காளை அப்படின்றத டீட்டெயிலாம் இன்னும் சற்று நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் ரெடி ஆகிட்டு இருக்காரு, அந்த ஒன்று இருக்கிறார். இந்த அனைத்து மாடுகளை பற்றி விவரங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. செவலக்கால அது போக இங்கே ஒரு கண் இருக்குது. அது என்ன கண்ணுன்னு தெரியல. மயிலையில் காளையா அல்லது கிடாரியா அப்படின்னு கிட்டத்தட்ட 10 கன்று மாடுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 10 மாடுகளுக்கு கன்று மாடுகளுக்கு மேலாக பார்க்க இருக்கோம். இந்த பக்கமும் ஒரு கிடாரி கன்று கட்டி வச்சிருக்கிறாங்க. இங்கே ஒரு கார் இருக்குது. இது கொடுத்துட்டாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. இது தனியாக உள்ளே கட்டி வச்சுருக்காங்க. கார் இல்லைன்னு நினச்சேன். அவன் இன்னைக்கு காரியையும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தாச்சு. இதனுடைய கன்றுகள் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தான் கட்டி வச்சுருக்காங்க. அனைத்து கன்றுகளும் இங்கே தான் இருக்குது. நிறைய காளை கன்றுகள் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த செவல காளை ஒன்றும் இருக்குது. அந்த பக்கம் ஒரு மயிலை கிடாரி. ஜெய் ஃபார்ம்ஸ் கான்டாக்ட் நம்பருங்க. இந்த மாட்டோட கண்ணுங்க அது. இந்த செவலையுடைய கன்று ஒட்டிகிட்ருக்கு. இவ்வளோ நேரமாக படுத்திருந்த மாடுகளை எழுப்பிட்டுட்டாங்க. அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கங்க. என் பேர் ஜெய் ஃபார்ம்ஸ் குழந்தை வேலுங்க. திருப்பூர் மாவட்டம், பல்லடம்.
சரிங்க. பாரு இது கண்ணு கிடாரிக்கணும் இருக்குது. சரிங்க. நல்ல மாடு. ஓகே. இதோட விலையே வந்து 95,000 கொடுத்துடலாம்னுங்க. 95,000. ஆமா. இது ஈத்தெல்லாம் எப்படிங்கண்ணா? ஈத்து 3ஆம் ஈத்து. சரிங்க. கண்ணு கிடாரி கண்ணு. சரிங்க. 6 லிட்டர் பால் கறக்கு. சரிங்க. நல்ல தரமான மாடு. ஓகேங்கண்ணா. இதோட விலை 95,000 ரூபாய்னா. 95,000. ஆமாங்க கொடுத்துடலாம். கறவையெல்லாம் எப்படிங்கண்ணா? கறவை காலெல்லாம் அணைக்க வேண்டியதில்லை. நல்லா கறக்கு, நல்ல சாதுவா இருக்கு. சரி. பழம் முன்னாடி நல்ல குணமாவும் இருக்கு. சரிங்க. கண்ணு நேற்றுக்கு தான் போட்டிருக்குதுங்க. சரிங்கண்ணா. அப்படி ஒவ்வொரு மூடைய மாட்டுக்கு ஒவ்வொரு மூடை இது இருக்குதுங்க. இந்த வாங்க இந்த இவ்வளவுதான். தலையாட்டினா கண்ணு போட்டால் ஆடுங்குவாங்க. இதுதான் காரணம். ஓகேங்கண்ணா. ஓகேங்கண்ணா. அப்படியே அடுத்த மாடு பார்க்கலாம். அடுத்த மாடு கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க. சரிங்கண்ணா. இது வந்து சிதம்பரம் அந்த நடராஜர் கோயிலுக்கு கொடுத்துருக்குதுங்க. ஓ. இது வந்து இன்னும் போன வாரமே பேசினாங்க, இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க. சரிங்கண்ணா. இதோட விலை வந்து 1,22,000 கொடுத்ததுங்க. சரி சரி. இது ஈத்து இதெல்லாம் எப்படி? ஈத்து 3ஆம் ஈத்துங்க. கால் கட்ட வேண்டியது நல்லா கறக்கு. சரி சரி சரி. அடுத்த மாடு பார்த்தீங்கன்னா சரிங்க செவள மாடு. சரிங்க. 4 பல்லுங்க. இதோட விலை 95,000 சொல்லிச்சுங்க. 95,000 சொல்லிச்சு. ஓகேங்கண்ணா. நல்ல தரமான மாடு. ஓகேண்ணா. இது ஈத்துங்கண்ணா? ஈத்து 2ஆம் ஈத்துங்க. 2ஆம் ஈத்துங்க. இது பாருங்க, இது 4 பல்லு. சரிங்க. கண்ணு இதோட கண்ணு வந்து கிடாரி கண்ணுங்க. சரிங்கண்ணா. இதோட விலை வந்து 65,000 சொல்லிச்சுங்க. 65,000. ஆமாங்க. ஓகேங்கண்ணா. கண்ணு கொண்டு வர்றாங்களா? கண்ணு இல்லை, அது கண்ணு அங்கே இருக்குங்க. சரி ஓகேங்கண்ணா. சரி. இது போல நம்மளோட காங்கை மாடு விலை எச்சுனால சொல்ல வேண்டியதில்லை. அது ஒரு சில மாடு இதாக இருக்குது, அதனால வந்து விலை வச்சுங்குவாங்க. சரி. இது கண்ணோட 65,000 ரூபாய்னா ஃபைனலாக கொடுத்துடலாம். கண்ணோட 65,000. 65,000 4 பல்லு. சரி சரி. 4 பல்லுங்கன்னா ஈத்து 2ஆம் ஈத்து. 2ஆம் ஈத்து மாடு. கண்ணு கிடாரி கண்ணு. ஓகேங்கண்ணா. வாங்க அதையே பிடிச்சிக்க பிரபு. சுப்பிரமணியம் இது நல்ல வீட்லையா இருக்குது பாரு. நீத்துங்க. சரிங்க. கண்ணு கிடாரி கண்ணு. 75,000 ரூபாய்னு கொடுத்துடலாம். 75,000. ஆமாங்க. நீத்து மாடு 75,000. காலெல்லாம் அணைக்கணுமாங்கண்ணா? காலெல்லாம் அணைக்க வேண்டியது இல்லைங்க. சரிங்க. கண்ணோடு கால் அணைக்க வேண்டியது. அப்படியே மாடி நீவிக்காங்க. கண்ணோடு அப்படியே ஆடி. காலெல்லாம் அணைக்க வேண்டியதில்லை. சரிங்க. இதோட விலை வந்து 75,000 கொடுத்துடலாம். சரிங்க. ஒவ்வொரு மாடும் நம்மகிட்ட தரமாக தான் இருக்கு. சரிங்க. சொல்கிறவங்க எல்லாம் தரம் விலை எச்சுன்னு அந்த நியூஸ் இந்த நியூஸ் போடுறாங்க. சரிங்க. நீங்கள் மாட்டை வந்து மேய்ச்சி பாருங்க. ஒரு நியூஸ் போடுறது தப்பில்லை. அது எல்லாருமே காங்கை மாடு ஒன்று வாங்கி வளர்த்தி ஒரு கண்ணைனால மேய்ச்சி பார்த்தா அது முடிஞ்சது என்னென்னு தெரியும். விவசாயி வாங்க முடியாதுன்னா விவசாயி வந்து எல்லா விவசாயி கண்ணு வாங்கி வளர்த்துறதுக்கு தானுங்க. மாடு விற்றா தானே மேய்க்க முடியும். விவசாயி வாங்க முடியாதுன்னு சும்மா வெறும் கமெண்ட் மட்டும் போடுறாங்க. அதெல்லாம் முறையான செயல் இல்லை. அதுக்குள்ளே விலைக்கு தான் நம்ம சொல்கிறோம். வேறு 10 லட்சம் ரூபா ஒரு மாடு விலை சொன்னோம்னா அந்த மாட்டுக்கு வந்து ஒரு இது தரம் இருந்ததுன்னா அது என்ன காரணம் கேட்டிங்கன்னா அது ஒருத்தர் பிடிக்குது, அதனால் வாங்குறாங்க. அப்போ அதுக்காக வந்து அவையிலையும் குறை சொல்ல வேண்டியதில்லை, நம்மளும் குறை சொல்ல வேண்டியதில்லை. நம்மளுக்கு ஆசையாக இருந்து ஒரு காங்கை மாடு வாங்கி வளர்த்தி பாருங்க. இத்தனை பேர் பண்ணுறீங்கள, ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு மாடு செல்லில் போடுறீங்கள. நான் இந்த மாதிரி காங்கை மாடு வளர்த்துற ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி வளர்த்துற எடுத்து போட சொல்லுங்க பார்க்கலாம். அதையான காரணக்கான செல்லுலையும் மட்டும் எடுத்து கமெண்ட்ஸ் போடவும் கழுவி ஊற்றும் அது எதுக்கு அந்த வேலை செய்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இத்தனை கஷ்டப்பட்டு இத்தனை மாட்டை மேய்ச்சி இந்த வெயில்ல மழையிலையுமே தண்ணி இல்லாத காலத்தில் மாட்டை காப்பாற்றி கொண்டு வர்றான். உடனே விளையச்சு டீலரு இதை ஏன் அவியில தான் பண்ணி பார்க்கறது ஒரு 2 மாதம் 1 மாதத்துக்குங்க சொல்கிறேங்க. கேளுங்க ஒவ்வொரு மாடும். ஓகேங்க. பாருங்க, இது கண்ணு கிடாரி கண்ணு. சரிங்கண்ணா. மயில மாடு. இதோட விலை 95,000 சொல்கிறேங்க. ஓகேங்க. இது எத்தனை நீத்து மாடுங்கண்ணா? அது இது 3ஆம் ஈத்து. 3ஆம் ஈத்து மாடுங்க. சரி. இது வந்து 2ஆம் ஈத்து செவள மாடு. சரிங்க. கண்ணு காலக்கண்ணு. சரிங்கண்ணா. 85,000 சொல்கிறேங்க. சரிங்கண்ணா. இது வந்து கண்ணு காலக்கண்ணு 2ஆம் ஈத்து. சரிங்கண்ணா. 6 பல்லு. ஒரு நல்ல மாடு, நல்ல டைப்பு. சரிங்க. 65,000 ரூபாய்னு கொடுத்துடலாம். 65,000 எல்லாம் பார் ஒரே வேலை கரெக்டாக தான் சொல்கிறேங்க. சரிங்கண்ணா. இந்த செவள மாடு. சரிங்க. கண்ணு கிடாரி கண்ணு. இது பாருங்க, இப்போ திருப்பூர் கொடுத்துருக்குறேன். கொடுத்தாச்சு. ஓகே. வண்டி வந்திருக்குதுங்க. சரிங்க. ஏத்திரக்கு இதோட விலை 82,000 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறேன். 82,000. ஆமாங்க. ஓகே. அது போக பாருங்க, இது வந்து கிடாரி கண்ணு. சரி. இது வந்து இனச்சேர்க்கைக்காக காலை செவல காலை. சரிங்க. இது வந்து விலை கேட்டாலும் விற்கிறதானுங்க. சரிங்கண்ணா. இருக்கிற வரைக்கும் இனச்சேர்க்கை ஃப்ரீயாக தான் சேர்த்து விட, காசெல்லாம் வாங்க மாட்டோம். சரி சரி சரிங்கண்ணா. இதோட விலை 1,40 சொல்லுங்க. 1,40. பல்லுங்கண்ணா? பல்லு 6 பல்லு. 6 பல்லு. இது பாருங்க, செவல காலை வந்து இன்னும் பல்லே போடல. சரிங்க. இதோட விலை வந்து
65,000 ரூபா சொல்லுதுங்க. 65,000. ஓகேங்க. இது நல்லா அது கருக்கா மயிலையும் மாட்டு மூட இது மூட கண்ணு அது மூட கண்ணு. ஓ இதோட ஆமாம், தரமான மாட்டு மூட கண்ணு. இது மூட கண்ணு இப்போ 60,000 ரூபா சொல்கிறேங்க. சரிங்க. மாடு அந்த மாதிரி ஒரு லட்சணம், அந்த மாதிரி டைப்பு. இது எத்தனாவது ஈத்து அது இனி இருக்குது? அது 4ஆம் ஈத்து இருக்கு. மாடு கொடுக்கலைங்க. சரிங்கண்ணா. கண்ணு மட்டும். ஓ கண்ணு மட்டும் கொடுக்கும். கண்ணு மட்டும் 60,000 ரூபாய்க்கு கொடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. கண்ணுக்கு எத்தனை மாதங்கண்ணா? கண்ணுங்க 6 மாதம் ஆச்சு. சரி. நல்ல தரமான கண்ணு. சரிங்கண்ணா. இது வரைக்கும் இந்த மயில கடாரி 2 பல்லு. சரிங்க. கண்ணு காலக்கண்ணு. 2 பல்லு மயில காலக்கண்ணு. இது மூணு வேலை 1.10 கொடுக்கலாமுங்க. ஓகேங்க. இது ஈத்துங்கண்ணா? ஃபர்ஸ்ட் ஈத்து. மொதல் ஈத்து. ஓகே. மொதல் ஈத்து நல்ல தரமான மாடு. 1.10 கொடுக்கலாங்க. 1.10. ஆமாங்க. சரிங்கண்ணா. ஓகே. இது பாருங்க, இது இன்னைக்கு தான் கண்ணு போட்டிருக்குது. சரிங்கண்ணா. காலக்கண் போட்டிருக்குது. சரிங்க. நல்ல 6 லிட்டர் பால் கறக்கு. சரிங்கண்ணா. இது மூணு வேலை 90,000 தான் கொடுக்கலாங்க. 90,000. நல்ல 6 லிட்டர் பால் கறக்கு. ஓகேங்கண்ணா. கெடாரி கண்ணு. இந்த கெடாரி கண்ணு நல்ல கண்ணு. சரிங்க. 35,000 ரூபாய்னா கொடுக்கலாங்க. 35,000. பாரு, இதெல்லாம் திருப்பூர் வெட்டிச்சந்தையிலேருந்து வந்து காப்பாற்றிட்டு வர்றோம். சரிங்க. அதையெல்லாம் ஒருத்தர் வாங்கி காப்பாற்றுறக்கு ஆள் இல்லை. இந்த கண்ணை வந்து வெட்டுக்காரர் விவசாயி கொண்டு வந்து மேய்க்க முடியாத வேடைன்னு சொல்லி போட்டு திருப்பூர் வெட்டுக்கடையில் விற்கிறாங்க. சரிங்கண்ணா. அதில் வந்து காப்பாற்றுறக்கு ஒருத்தர் எங்கான கமெண்ட் சொல்கிறதுக்கு வேணால் நிறைய இருக்கிறாங்க. அதாங்க. அது விளையச்சு இது விளையச்சுன்னு ஒவ்வொருத்தர் வந்து ஏன் சொல்கிறவே ஒரு நாட்டு மாட்டை காப்பாற்றலாம் தாராளமாக. நம்மளுக்கு இன்னொருத்தரை பற்றி குறையெல்லாம் வேண்டியது இல்லைங்க. நம்மகிட்ட மாடு தரமாக இருக்குது. இன்னொருத்தர் அவ எப்படி விற்றா எனக்கு என்னங்க. நான் வந்து இன்றைக்கி வரைக்கும் 20 வருஷமாக பண்ணுறேன். தரமாக தான் மாடு வாங்கி இன்றைக்கி ஒரே மாடு இன்றைக்கி வரைக்கும் 20 வருஷமாக 10 மாடு 15 மாடு கட்டி வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். காங்கை மாட்டை வந்து காப்பாற்றிட்டு தான் இருக்கிறோம். அதனால் நாங்கள் வந்து விலையச்சுன்னு போய் மாட்டை கொண்டு போய் அழிக்கிறவ கறிக்கடைக்காரன் அழிக்கிறான். மாடு நல்ல விலைக்கு விற்றா விவசாயி வந்து வளர்த்து வாங்க ஆர்வமா. விலை கம்மியாக இருக்கிறனால தான் கறிக்கடைக்காரன் வாங்கி அவன் அழிக்கிறானுங்க. விலையச்சுன்னு எதுக்கு இந்த மாதிரி வந்து கமெண்ட் சொல்லிட்டு இதெல்லாம் போட்டு கூடுறாங்கன்னு எனக்கு தெரியல. எல்லாரும் கமெண்ட் சொல்கிறவங்க யாருக்கு ஒரு கண்ணுக்குட்டி வாங்கி காங்கை மாடு வளர்த்துங்க. ஒன்று, இந்த பால் மூடைய தன்மை நல்லா இருக்கிறனால தான் இந்த மாடு அழியாமல் இருக்குது. வெயில் மழைக்கு எல்லாம் தாங்கிறனால என்ற மேலே குறையே ஆறு சொல்ல வேண்டியது. எவ்வளவுக்கு பிரியும்னா மாட்டை வாங்கி வளர்த்துங்க. வளர்த்தி பாருங்க தெரியும். விலை எச்சு அதுக்கு ஒரு கமெண்ட்டே இன்றைக்கி போட வேண்டியதில்லை. விலை எச்சா இருந்தால் தான் இன்றைக்கி தவிடு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி 30 ரூபாய்க்கு விற்கிது. பருத்தி கொட்டை கிலோ 55 ரூபாய்க்கு விற்கிது. கடலை புண்ணா கிலோ 65 ரூபாய்க்கு விற்கிது. நெல்லந்தவிடு கிலோ 15 ரூபாய்க்கு விற்கிது. இது எல்லாம் ஒரு மாட்டுக்கு போட்டு ஒரு விவசாயி அவன் வளர்த்தி வீட்டுக்கு தேவை பாலுக்கு எதை கோமை இது மாதிரி தயாரிக்கிறதுக்கெல்லாம் வளர்த்துறாங்க. நாளைக்கு அதுக்கு ஒரு விலை இருந்தால் தானே அந்த ஆர்வமாக விவசாயி வந்து வளர்த்த முடியும். ஒரு கன்று வருஷத்தில் ஒரு கன்று போட்டால் தானே ஒரு நல்ல விலைக்கு விற்கலான்னு ஒரு ஆர்வமாக வளர்த்துவாங்க. நீங்கள் விலையச்சுன்னா விலை என்ன வேறு மற்ற பொருள் அத்தனையுமே விலை ஏறி போச்சு. இது ஏன் மாட்டுக்கு மட்டும் ஏன் விலை ஏற மாட்டேங்குது? இதுக்கு மாட்டுக்கு எத்தனை காப்பாற்ற வேண்டிய விஷயம், எத்தனை சிரமம். வெயிலுக்கு பார்க்கணும் ஒரு குழந்தையை விட மாட்டை காப்பாற்றினா தான் மாடு வச்சுருக்க முடியுது. அது யாருக்குமே புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஆனால் மொத்தத்தில் வந்து விளையச்சு அது அங்கே போகுது இங்கே போகுது. எல்லாருமே கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறேன் அவையவே பணம் கொடுத்து வாங்கி கொடுங்க, தப்பு இல்லை. இதையெல்லாம் ஆறு ஒன்று சொல்லுவார் இல்லை. அவையவே மேய்ச்சி கொடுங்க. கோயிலுக்கு கொடுக்குறவையில் அது கோயிலுக்கு நிறையா கோயிலுக்கு போகுது. போன வாரத்தில் என்ன நான் லாபம் வச்சு விற்றான்னு சொல்கிறாங்க. நான் மாடு வாங்கி கொண்டு வந்து வச்சு விற்றுத்தானே ஆக வேண்டியதாக இருக்குதுங்க. அந்த சூழ்நிலையில் எல்லோரும் வந்து இருந்து பாருங்கள். இன்னைக்கு தண்ணி விலைக்கு வாங்கி ஊற்றி மேவு வாங்கி போட்டு காப்பாற்றி அந்த மாட்டை வச்சு பராமரித்து பார்த்தா அப்போ தான் தெரியும் எல்லாத்துக்கு. அதனால் வந்து ஒருத்தர் குறை சொல்றதுக்கெல்லாம் நம்மளால் முடியாது. தரமான காங்கை மாடு கிடாரி கண்ணு காலக்கண்ணெல்லாம் எனக்கு வேணும். எப்போ வேணாலும் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம செல் நம்பர் வந்து 98 422 568. இன்னொரு செல் நம்பர் வந்து 39 44 74 968. குறை யாரும் நம்மளை பற்றி கூற வேண்டாம். எனக்கு வந்து சோத்துக்கு பிழைக்கிற அளவுக்கு பூமி காடு வச்சுருக்கிறேன். எல்லா இதுவும் தெரியுங்க. இந்த மாட்டை வந்து இன்றைக்கி வரைக்கும் காலை சேர்த்துறக்கும் நான் பணம் வாங்கினதில்லை. பால் 10 காசுக்கு விற்றதில்லை. காசுக்காக ஆசைப்படணும். லிட்டர் நெய் 2500 ரூபாய்க்கு விற்கிது. நான் விற்கல காசுக்காக. எனக்கு மாடு வளர்த்தோன்னு ஆசை. அந்த மெயின்டனுக்கே நீங்கள் மாதம் ஒன்று உட்காந்து வந்து பாருங்கள். மாட்டை நான் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருந்தா சரி. எல்லாருமே மாட்டை வாங்கி ஒரு பராமரிப்பு பண்ணி வச்சுருந்தாலே போதும். அதுக்காக வந்து என்னை வந்து அதில் லாபம் அடிக்கிறா இதில் லாபம் அடிக்கிறாங்க வேண்டியதில்லை. யார் பெரியமாக இருந்தாலும் அதை 2 வருஷத்துக்கு செஞ்சு பாருங்கள். நான் ஒருத்தனே லாபம் அடிக்கிறான்னு சொல்கிறீங்க. எல்லாருமே செஞ்சு பாருங்கள். அந்த மாதிரி லாபம் அடிக்காத
நாட்டுக்காக பாடுபட்டு பாருங்கள். நீங்கள் 10 குழந்தைகளுக்கு வாங்கி பால் கற சும்மா ஊற்றுங்க, அப்போ நல்லா தெரியுமல்ல இந்த காங்கை மாடு வச்சுருக்க எவ்வளோ கஷ்டம்னு. அதனால் விளையச்சுன்னு சொல்ல வேண்டியதில்லை, என்னை இதுக்குன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவனோட பெரியமன்னா அவனோட வேலையை மட்டும் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஃபார்ம்ஸ், குழந்தை வேலு, திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நன்றிங்கண்ணா. நன்றி.